எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டேலில வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அப்ப அந்த ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்ட வந்து என்ன பண்ணி வச்சோம், சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்ப அந்த சேவ் பண்ணி வச்சுட்டோம். அந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாடுலேஷன் நம்ம பண்ணி வச்சோமோ, சேவ் பண்ணி வச்சோமோ, அது மட்டும் தான் அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரிப்போர்ட் வியூ ஆகுங்க. அப்படி வேண்டாம், ரிப்போர்ட்ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். அத நான் அந்த சேவ் வியூவ டிலீட் பண்ணிட்டு, புதுசா ஒரு வியூல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்து திருப்பி அதை வந்து நான் சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை சேவ் வியூ பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் ஆஃப் டேலில இருந்து ஃபர்ஸ்ட் கோ டு ஆப்ஷன் போய்க்கணுங்க. போயிட்டு ஸோ இங்க சேவ்டு வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் வரும் இல்லைங்களா, அதுல வந்து இதுல ப்ரீ டிஃபைண்டுங்க. நம்ம பண்ணி வச்சிருக்கிறது ஸ்டாக் சம்மரி மை வியூல வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். அதை என்டர் கொடுத்து உள்ள போறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இந்த வியூல போகும்போது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகுங்க ரிப்போர்ட். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும், இல்ல வேற மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி பார்க்கணும்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வேற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு இதை டிலீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிலீட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க சேஞ்ச் வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த சேஞ்ச் வியூ ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்க டிலெக்ட் சேவ்டு வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வியூ வந்து டிலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான வியூ வந்து சேவ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணணும், நீங்க டிலெக்ட் பண்ணணுங்க. ஸோ அப்போ எப்படி டிலெக்ட் பண்ணலாம், இங்க டிலெக்டட் சேவ்டு வியூ ஆப்ஷனை என்டர் கொடுத்துட்டு ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து மறுபடியும் வரும் உங்களுக்கு. இந்த கம்பெனியோட ரிப்போர்ட்டிங் இது ஸ்டாக் சம்மரி மை வியூ ரிப்போர்ட். அப்போ இதை திருப்பி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலெக்ட் ஆப்ஷன் கேட்குங்க. இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் பேனாக டிலெக்ட் ஆயிருங்க. இப்போ நீங்க திருப்பி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க கோ டுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேவ் ஆப்ஷன் இருக்காது. திருப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாத்தணும், வியூ மாத்தணும் அப்படிங்கும் போது நீங்க திருப்பி நம்ம நெகட்டிவ் ஆஃப் டேலில இருந்துட்டு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்போ எனக்கு இது வந்து இந்த மாதிரி வேண்டாம், நான் ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது ஐட்டம் வைஸா எனக்கு வேணும் அப்படிங்கும்போது நான் இங்க ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இந்த இடத்துல சேவ் வியூ ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் சம்மரி மை வியூ இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐட்டம் வைஸ் அப்படின்னு போட்டுக்கலாங்க. ஸ்டாக் சம்மரி ஐட்டம் வைஸ் நேம் மாத்திக்கலாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷனுக்கு செட் ஆஸ் டிஃபால்ட் வியூ அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இந்த வியூ தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அடிஷனல் கன்ஃபிகரேஷன் வேணா நீங்க கொடுத்துக்கலாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லா கம்பெனிக்கு வரணுமா இல்லை இந்த கம்பெனிக்கான்னு கேட்குது. ஸோ நான் இந்த கம்பெனி கொடுத்துக்கிறேனுங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு மட்டும் வந்தா போதுங்க. ஸோ மற்ற இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல நோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பீரியட் வேணும்னா இந்த மாதிரி பீரியட் நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதனால வந்து நம்ம நோ கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை எனேபிள் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இதை என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் வெளியே வந்துட்டேன். கோ டு ஆப்ஷன் போய்க்கிறேன். இங்க ஸ்டாக் சம்மரி ஐட்டம் வைஸ் அப்படின்னு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்துரும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா என்டர் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஐட்டம் வைஸ் வியூ வந்துடும். ஸோ அந்த முதல்ல வந்துட்டு இருக்கிற அந்த குரூப் வைஸ் வியூ தான் முதல்ல ஓப்பன் பண்ணா வருங்க. அந்த வியூ வராம உங்களுக்கு ஐட்டம் வைஸ் வியூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சேவ்டு வியூ ஆப்ஷனை டிலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு வியூ ஆப்ஷனை கிரியேட் பண்ணி நீங்க ஈஸியா ரிப்போர்ட் பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்க. மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.